ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 30 முதல் ஜூலை 6 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான, அதாவது ஜூலை 6 வரை உண்டான வாரத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கார், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது, புதன் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார், கேது கன்னிராசியில் இருக்கார், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை மீன ராசியிலிருந்து துவக்கிறதுனால இந்த வாரத்தில் சந்திரன் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகராசி வரைக்கும் தன் பயணத்தை நடத்துகிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6 அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி கடகராசியில் இருக்கிற புதன் பகவானோட இணைகிறாரு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள், சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் இந்த வாரம் 30 காலை 7:34 வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:34 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், மீன ராசியில் சந்திரன் இருக்கிற வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை 30 காலை 7:34 சந்திரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 30 காலை 7:34 ஜூலை 2 காலை 11:14 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. அந்த ஜூலை 2 அன்னைக்கு காலை 11:14 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஜூலை 4 மதியம் 3:58 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் ரிஷபராசியில் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது. ஜூலை 4 மாலை 3:58 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. ஜூலை 4 முதல் 6 வரை, 6 ராத்திரி 10:34 வரைக்கும், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் ராத்திரி 10:34 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அடுத்த வாரத்துக்கு வரைக்கும் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்துக்கும், குறிப்பாக இந்த சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி நீங்கள் வெளியில் போகிறீங்க, அன்றைக்கி மனசஞ்சலம் இருக்கும், வார்த்தை தடுமாற்றம் இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் இருக்கும், குழந்தைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி சஞ்சலங்கள் இருக்கும் பொழுது நம்ம வேலை விஷயமாக வெளியில் போகும்பொழுது அந்த வேலையில் தடையோ இழுபறி நிலைமையோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிட்டு வெளியில் வரும்பொழுது கையில் அரிசி குருணையும் வெல்லத்தையும் கலந்து உங்களுடைய வலதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் அதை போட்டுட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டு வாசல் ஏதாவது பசுமாடு போச்சுன்னா அந்த பசுமாட்டுக்கு செவ்வாழை பழத்தை கொடுத்து விட்டு செல்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், இந்த பசுமாட்டுக்கு செவ்வாழை பழம் அப்படி இல்லை அப்படின்னா வலதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மண்ணில் அரிசி குருணை ப்ளஸ் வெல்லம் கலந்த கலவையை போட்டுட்டு போகிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படாமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக இது உங்களுக்கு துணை இருந்து உங்களை காப்பாற்றும். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ராசிக்குள்ளே சந்திரன் வரப்போகிறாரு. சந்திரன் ராசிநாதன் செவ்வாயோடு இணைகிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால சற்று முன்கோபம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை, கோபத்திலையும் கிளியராக இருப்பீங்க.
நான் இனி இந்த தப்பு பண்ணேன், அதனால தான் நான் இந்த கோவப்பட்டேங்கிற மாதிரி பேசுவீங்க. ஆனால் உங்களிடம் எந்த விதமான குழப்பமோ கிளேசமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராசிநாதன் செவ்வாயோட சந்திரன் இணையிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தாயார் அவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. வார ஆரம்பமே சந்தோஷத்தோடு துவங்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை மன நிம்மதியோடு இருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உழைப்பு ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வார ஆரம்பமே மன அமைதியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூலை 2ஆம் தேதியிலேருந்தே குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும், வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 4ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகளாக இருக்கும். 6ஆம் தேதி தான் சுக்கிரன் பயிற்சி. 3ஆம் தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதியெல்லாம் 4ஆம் தேதியிலேருந்தே சூரியனோட இணையிற சந்திரனால் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு திடீர் மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். திடீர் சந்தோஷமான பணவரவு, திடீர் சந்தோஷமான பொருள் சேர்க்கை, பூமி சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது புதனோடு இணைகின்ற காரணத்தினால புதன் சுக்கிரன் சேர்க்கை நீர் பற்றாக்குறையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது 10ஆக இருக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசினாலும் அவர்களை அனுசரித்து அவர்களிடம் அன்பு அரவணைப்பை பாராட்டி அவர்களின் நன்மதிப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழிலை சீரமைத்துக் கொள்வதற்கோ தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் வருது. நீங்கள் உத்தியோக ரீதியாக இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை, ஈவன் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்திலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வருது. இந்த வார கடைசிக்கு மேலே அடுத்த வாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மேலும் பண பலத்தை தரக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான காலகட்டம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் உள்ள நாட்களாக இருக்குது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்து கூடவே முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முருகனின் துணை அருள் கிடைக்க வேண்டும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சியாகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு மேலே. அது வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருப்பார். சந்திரன் ராகு சேர்க்கை. சில விஷயத்துக்காக உங்களுடைய கௌரவத்திற்காக சில தவறான அல்லது இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசுறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்திலெல்லாம். அந்த இட்டுக்கட்டி பேசி உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள், வியாபாரம், உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிலேருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 2ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் சந்திரன் 2ஆம் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, விரையாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது கோயில் குளங்களுக்கு, தர்ம காரியங்களுக்கு, அன்னச்சத்திரத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை ராசியில் இருக்க சந்திரன் உச்சபலத்தோட குருவோடு இணையிறதுனால கஜகேசரி யோகம் உங்களுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பாண்டிங் ஏற்படும். சக பணியாளர்கள் உறவில் நல்ல பாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் உங்களுடன் இணையக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் ஒரு நல்ல முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய நல்ல நட்பை காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது சுக்கிரன் சூரியனோடு இணைகிறாரு சந்திரன். அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. வெற்றிகள் வருவதில் தாமதமாகும். வருமானம் வந்துருக்கும், ஆனால் வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். சில சமயம் தேவையற்ற வார்த்தைகளை பேசி விடுவீர்கள். அதே சமயம் 6ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது சனி ஞாயிறு, அதாவது இந்த வாரம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இல்லை உறவினர்களை சந்திக்கிறதுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள், செலவுகளை தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற தான தர்மத்தை நிறையா பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய தேவைக்கு பண உதவி செய்யுங்கள். அடுத்தவங்களுடைய தேவைக்கு உதவி செய்யுங்கள். முன்ன நின்று வேலை பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த இறந்தவங்களுடைய காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக நின்று வேலை பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்த, உங்களின் மனதிற்கு பிடித்த நபர்களை சந்தித்து அவர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் அன்பு, ஆசை, பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள், காதலை வெளிப்படுத்துவீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. மிதுன ராசி, அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசம, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் இந்த வாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு உங்கள் ராசி வரைக்கும். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே சந்திரன் தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். லாபஸ்தானத்தில் செவ்வாயோடு இணையிறதுனால வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஸோ உங்களுக்கும் உங்கள் தம்பி, தங்க, அக்கா, அண்ணன் இவங்களுக்குள்ளே இருந்த மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி எடுத்து குடும்ப கௌரவத்திற்கு நிலைநாட்டக்கூடிய முன்னுதாரணத்தை செயல்படுத்துவீர்கள். அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி குழந்தைகள் பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குழந்தைங்க படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வார ஆரம்பத்திலேயே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகமும், உங்களுடைய எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் அதில் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை, ஜூலை 2 முதல் 4ஆம் தேதி வரை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்தாலும் ஸ்திரத்தன்மை, நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறதா இருந்தாலும் அங்கேயும் ஸ்திரத்தன்மை. ஆனால் அந்த சமயம் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக குடும்பத்துக்கு தேவையான முதலீடுகளை செய்வீர்கள். குடும்பத்தில் பண வரவை அதிகப்படுத்துவதற்குண்டான உபாயத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் 6ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு 2ஆம் இடத்திற்கு. அந்த 9ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. தாய் தந்தையரின் ஒற்றுமை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் உங்ககிட்ட ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் அப்பா அம்மா எப்படி முன்னுதாரணமாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல புதன் வருமானத்திற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்து சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, நகை சேர்க்கை, வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் செய்வது, வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறது, தங்க நகைகள் வாங்குறதெல்லாம் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக சந்திரன் குரு சேர்க்கை விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கஜகேசரி யோகம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தும். சொந்தமாக கார் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய தராதரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான உபாயத்தை இந்த வாரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, புதன் இந்த வாரம் முழுவதும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த வார கடைசியில் அதாவது 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது ராசிநாதன் புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் பெறுவதன் மூலமாக
உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். துளசி மாலையின் சாற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மனோபலத்தையும் சிந்தனா சக்தியையும் அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வாக விளங்கக்கூடிய வகையில் உதவிகள் செய்வார். கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையை, அதாவது 9ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வேலையில் அமருவதற்கு சேருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணி வேலைக்கு சேர்றது, இல்லை சொந்த ஊரில் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கிறவங்க திரும்பி சொந்த ஊருக்கு வரத்துக்கு, அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு வரத்துக்கு, குடும்பத்தோடு வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் 30ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். முதல் 2 நாள் 30, 1, 2 சந்திரமங்கல யோகம். அது உங்களுக்கு சுகத்தை தரும். பூமி தொடர்பான விஷயத்தில் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது குருவோடு இணையும் பொழுது 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதன் மூலமான காரிய வெற்றியும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு, அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்பட்டாலும் புதன் சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் கடல் கடந்த பயணமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்துக்கு செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும், அரசியல் துறை சார்ந்தவர்களாகட்டும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுடைய பதவிக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ ஆபத்து ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோக ரீதியாக கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளமான் பெண்கள் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை அறவே தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் உங்கள் மேதில் இருக்கிற நல்ல மதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறைகின்ற காரணத்தினால தந்தையை பற்றின கவலை இருக்குமே தவிர செலவுகள் இருக்காது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி எதுக்காகனா பணத்துக்கு மட்டும் மகாலட்சுமி இல்லைங்க, நீங்கள் சாந்தமாக இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமிக்கு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்களையோ, அதாவது லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தையோ அல்லது லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தையோ செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும். அது கூடவே நீங்கள் விடியற்காலையில் விநாயகர் அகவலை படித்து வாருங்கள். உங்களுக்கு குடும்ப செலவுகள் குறையும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறமா 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைகிறாரு. 30ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு தந்தை வழியில், உங்களுடைய பூர்வீக சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் லீகல் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதனால் பகைமை உணர்வு ஜாஸ்தி ஆகிறதுக்கு, சுற்றி இருக்கிறவங்க உறவுகள்கிட்ட, உங்கள் வீட்டை சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட, இவங்ககிட்டலாம் பகைமை உணர்வு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் இப்போ குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து விட்டது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கிட்ட கோபம் வரும்னா, ஒன்றா உடன் பிறந்தவன்கிட்ட கோபம் வரும், இல்லாட்டி குழந்தைகள்கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க, இல்லாட்டி அக்கம் பக்கத்தினர்கிட்ட ஜாடமாடியாக பேசுவீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு
சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 30ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை அனாவசியமான உடன்பிறப்புகளிடம் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அவங்கக்கிட்ட போயிட்டு வம்புக்கு இழுக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது நல்லது. நீங்கள் எதிர்வாதம் பண்ணினீங்கன்னா உங்கள் பேரில் தப்பு அபிப்பிராயம் தான் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா உங்கள் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகளுக்கு மருத்துவ தீர்வுகள் முடிவடைந்து செலவுகள் குறைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். விரையாதிபதி உச்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை ரிஷபராசியில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமானமும் ஜாஸ்தியாகும், செலவுகளும் ஜாஸ்தியாகும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம், பராமரிப்பு செலவுகள் அல்லது புதிய மாற்றங்களை செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் தாராளமாக மாற்றுங்க. ஆனால் கடன் ஜாஸ்தியாகும். கடன் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நன்மதிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வார ஆரம்பத்தில் மனக்கவலை, குழப்பம், தடுமாற்றம், வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் வார கடைசியில் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்து சூரியனோடு இணையும் பொழுது மூத்த சகோதரர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களாலையும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அறிவுரைகள் கிடைத்து அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வார கடைசியில் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு சுக்கிரன் இந்த வார கடைசியில் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரதுனால வார கடைசிக்கு மேலே, அதாவது இந்த வாரம் 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய அயல்நாட்டு பயணங்கள், அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றம்னா பதவி உயர்வு கிடைக்காது, இடமாற்றம் ஏற்படும். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாற்றுவாங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னா சூரிய பகவானுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் காலையில் சூரிய உதைக்கும் பொழுது படிங்க. இல்லை சூரியனை பார்த்துட்டே சொல்லுங்கள். கூடவே சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் பெருமாளுக்கு நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு சிக்கல்களை துரத்துவதற்குனே அந்த பரந்தாமன் எப்படி அந்த கஜேந்திர மோட்சத்துக்காக ஓடி வந்தாரோ உங்களை மோட்சத்துக்கு அனுப்ப மாட்டார். உங்களுடைய சிக்கல்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஓடி வருவார். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 30ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் சந்திப்பு மூலமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தேவையற்றதான இருக்கும். அதனால் வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் இருக்கிறதுனால சுயமுயற்சி வெற்றி அடையும், உங்களுக்கு லாபத்தை தரும். குழந்தைகள் வியாபாரிகளுக்கெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தனலாபம் அதிகரிக்கும், சுயமுயற்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, அதனால் தொழில் ரீதியான சில தடுமாற்றங்கள் இருந்ததுன்னா அரசாங்க வகையில் அந்த தடுமாற்றங்கள் இந்த வார கடைசியில் சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 2ஆம் தேதி ஜூலை 2 முதல் 4ஆம் தேதி வரை 2 ஜூலை to 4 ஜூலை உங்களுக்கு குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி மனசில் தைரியத்தையும் விடாமுயற்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார். வழக்குகளில் வெற்றி செய்திகள் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது.
மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு இத்தனை நாள் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க. படிக்கணுமா வேணாம் போ, உங்களுடைய நேர விரயத்தை ஏற்படுத்திட்டு இருப்பீங்க. தூக்கம் நிறைய தூங்கியிருப்பீங்க, மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ குரு பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகள் சுறுசுறுப்பாக படித்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக பெற்றோரின் அன்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த வார கடைசியிலேருந்து 3ஆம் தேதிக்கு மேலேருந்தே உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு அயல்நாட்டு பயணம் அல்லது அயல்நாட்டு தொடர்புகள் மூலமான நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வரவேண்டிய சிக்கல்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். அந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அவர்களை தடுப்பதன் மூலமாக, அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கிற தவறுகளை, அவங்க சொல்லக்கூடிய தவறுகளை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்கள் பேரில் வெற்றி செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தண்ணீர் தட்டுப்பாடு செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் தட்டுப்பாடுனால நஷ்டத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க உதவியின் மூலமாக தண்ணீர் கிடைக்கும் யோகம் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவபெருமானை தினமும் தியானித்து வாருங்கள். லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம் முடிஞ்சதுன்னா பில்வமாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு ஈசனின் அருள் இனிதே கிடைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி, அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த வாரக்கடைசியில் 10ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியிலேருந்து அதாவது இந்த வாரம் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வார ஆரம்பத்தில் பயிற்சி ஆகிறாரு. அதாவது 2ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி வரை மேஷராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகளை தரும். இளம் வயது பிராயத்தினராக இருந்தால், நீங்கள் லவ் பண்ணக்கூடிய வயசில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் அன்பை, பாசத்தை, காதலை வெளிப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அது சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு தேவையில்லாமல் அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதே நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் கஜகேசரி யோகம் ஏற்படுறதுன்ட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு பேசுவீங்க. அது உங்களுக்கு சில தேவையற்ற அவமரியாதையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. ஏன்னா பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்தா மரியாதை. அப்படி வரத்துக்கு முன்னாடியே இந்த நாளைக்கு காத்தால உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், இந்த சொடக்கு போட்டு பேசுவாங்க தெரியுமா, உனக்கு நாளைக்கு காத்தால வருவியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாயை விட்டுட்டீங்க, உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறது ரொம்ப பிரயத்தனப்படணும், கஷ்டப்படணும். கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சப்போர்ட்டிவாக இருக்கும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, பேச்சாற்றலை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியனோட இணையிறதுனால சுக்கிரன் அந்த இடத்துலேருந்து 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சூரியன், சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தந்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 100% உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஒரு 50% தான் உங்களுக்கு சாதகம். உங்கள் பேரில் இருக்கிற தப்புக்கள் இல்லைங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஆனால் உங்கள் பேரில் இருக்கிற மன வருத்தம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மன வருத்தம் குறையாது. 9ஆம் இடத்துக்கு சந்திரன் 6ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு. இந்த 10ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன், சுக்கிரன் இணையிறாங்க. புதனோடு சேர்ந்த சந்திரன், சுக்கிரன் உங்களுக்கு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
உங்களுடைய பதவியில் மாற்றம் வருகின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டியது இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஏன்னா குரு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க, உறவினர்களின் ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க, சுப செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா முருகன் வழிபாடு செய்வது நல்லது. முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்வது மட்டுமல்லாமல் சுவாமிமலை முருகனையும் சேர்த்து வழிபடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சுவாமிமலை முருகன் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். ஆனால் இந்த வாரத்தில் குரு உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வார்த்தைகளில் தெளிவு இருக்கணும். அதுக்கு சுவாமிமலை முருகன் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல வார்த்தையை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ இந்த வாரம் சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். கந்தசஷ்டி கவச்சத்தையும் கந்தகுரு கவச்சத்தையும் படித்து வாருங்கள். கந்தனின் அருள் உங்களுக்கு உதவிகரமாக துணையாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வார கடைசியில், அதாவது 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வார ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு கடன் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு சில காரியங்களை செய்யக்கூடிய தூண்டுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சில சமயம் எதிர்ப்புகளை வலுக்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த விஷயங்களில் ரிசல்ட் வராது. ஆனால் வருமா வராதாங்கிறதும் தெரியாத நிலைமையில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மற்றவங்களுக்குலாம் ரிசல்ட் வந்துடும், உங்களோட மட்டும் வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வருமா வராதா, பாஸ் ஆகுமா பாஸ் ஆக மாட்டோமா. இப்போ வேலைக்கு போவாங்க, சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. அந்த வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அதில் ரிசல்ட் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதை கான்க்ரீட்டாக சொல்ல மாட்டாங்க. இல்லை நாங்கள் உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் பேர் உங்களுக்கு தகுதி இருக்குது, ஆனால் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. இப்படியெல்லாம் யோசித்து உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை அடுத்தவங்களுக்கு அறிவுத்தொழிலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3-4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 வாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அதுக்குண்டான முயற்சியில் இந்த வாரத்தில் எடுத்துருங்க. ஏன்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் வளரக்கூடிய விஷயத்துக்கு இந்த வாரம் நீங்கள் விதை போட்டால் அடுத்த வாரம் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுடைய முயற்சியினால் வெற்றி காணக்கூடிய யோகமும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களுக்கு பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3 மாதம் ஆகிருக்கும், 4 மாதம் ஆகிருக்கும். 2 பேருக்கு வெவ்வேறு வீட்டில் இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் 2 பேரையும் ஒரே வீட்டில் கொடுத்தன வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்த தொய்வுகள் விலகி வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை இருக்கும். அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. குடும்பத்தில் வயசானவங்களுடைய உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் மாமனாரோ உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தேவையான இடத்துல கட் அண்ட் ரைட்டாகவும் இருக்கணும், தேவையான இடத்துல மரியாதையும் கொடுக்கணும். அவர்களை உயர்த்தி வைத்து பேசுங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களுக்கு குரு இந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு தான் உங்களுக்கு துணை இருக்கணும். அந்த குருவை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, குல குருவை வழிபடுங்கள். உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு குரு இருப்பார்ல, அவரை போய் இந்த வாரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. யாராவது ஒரு மென்டார் இருந்தார்னா அந்த மென்டாரை பார்த்து பேசுங்க. ஹீ கிவ்ஸ் ஒரு ஃபயர் ஒன்று கொடுப்பாரு, சட்டுன்னு ஒன்று தோணும், அதை கிளிக் பண்ணும். அதை ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது நாள் வரை இழுபறி நிலைமையில் இருந்த விஷயம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு குரு வழிபாடு மட்டுமே துணை இருக்கும். தனுசு ராசி,
அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. வார கடைசியில் சனிக்கிழமை ராத்திரி 10:30 மணிக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல், தொழில் முன்னேற்றம், வியாபார அனுகூலம், குழந்தைகளின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறது, உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்கள் கௌரவத்தை பாராட்டி கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துக்காகவோ, வியாபார விஷயத்துக்காகவோ, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்காகவோ, இல்லை உங்கள் உடன்பிறப்புக்காகவோ, அவர்களின் தேவைகளுக்காக உங்களை அலைஞ்சு தெரிஞ்சு வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலமான 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கஜகேசரி யோகம் உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் விஷயம், குழந்தைகளின் ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயம், குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் உடன்பிறப்புகள் உங்கள் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சியை மறந்து உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ் நிறையா இருக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகளிடம் பேசும்பொழுதோ, சக பணியாளர்களிடம் பேசும்பொழுதோ மரியாதையுடன் பேசுவது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும் பொழுது என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிட்டு பேசுவீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல்லை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வெளியாரின் தலையீடு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுயமாக தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், வியாபாரத்தில் முன்னேற்றம், கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட செலவுகளிலிருந்து வெளிவருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால நீண்ட நாளைக்கு பிறகு தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் அமையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை தேடித்தரக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசிக்கு மேலே நீர் சார்ந்த உதவிகள் கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். ஸோ இந்த வார கடைசிக்கு மேலே தான் தனுசு ராசிக்கு வாழ்க்கையே மாற்றத்தை சந்திக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்யணும். சூரியனை தினமும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள். கூடவே முருகப்பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் கௌரவத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாது. மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தோஷமாக எழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே, 7:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உணவு ஒவ்வாமையின் காரணமாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் பதட்டம் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தாங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 2ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குருவோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுக்கு ஒரு தெளிவான மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நான் இதுதான் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன்ட்டு. படிக்கிற குழந்தைகளும் இத்தனை நாளாக எந்த குழந்தைகள்கிட்ட கேட்டாலும், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள்கிட்ட கேட்டாலும் என்ன படிக்க போகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் இந்த வாரத்தில் நான் இந்த டாக்டருக்கு தான் படிக்க போகிறேன், இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன், இல்லை நான் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா MBA படிப்பேன், இப்படிப்பட்ட யோசனைகள் உதிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெற்றோருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எல்லா கேட்டகரி மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உணவு ஒவ்வாமையின் காரணமாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறது. சிலருக்கு வீட்டை மாற்றுறது, சில வீட்டு பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருப்பாங்க, வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி சூழ்நிலை வருது. இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தானே தவிர கெடுதலுக்கு கிடையாது. அதனால் இப்போதைக்கு டெம்பரவரியாக ஏற்றுக்கோங்க.
இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரன் சூரியனோடு இணையும் பொழுது, அதாவது அமாவாசை சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட ஒரு சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அபவாத பெயரிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம், முன்கோபம் உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இந்த வாரத்தை கடைசியில், அதாவது 6ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது கணவன் மனைவி உறவில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணப்பற்றாக்குறை இருக்குது. அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த வாரம் முழுவதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, குழந்தைகளின் செலவுகள், கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கணுமே தவிர எடுத்தங்க வளர்த்தெல்லாம் பேசக்கூடாது. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பிடிவாத குணத்தை விடுத்து அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நன்மைகள் ஏற்படும். சமூக பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பூமி சார்ந்த வில்லங்கமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் எதிர்ப்புகள் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். முருகப்பெருமானை கால் மடக்கி இருக்கக்கூடிய முருகனை வணங்க வேண்டும். அதாவது வலது காலை மடக்கிட்டு எங்கெல்லாம் உக்காந்துருக்காரோ அந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள். அந்த முருகனை வணங்குங்கள். உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வதற்கு அந்த முருகன் தயாராக இருக்கிறான். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில். வார ஆரம்பமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உறவுகளின் வருகை, நீங்கள் எங்கேயாவது உறவுகளோட அவுட்டிங் போகிறது, இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சினிமா, தியேட்டர், பீச்சு, இந்த மாதிரி லாங் டிரைவ் போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். புதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறையிறதுனால எதிரிகளின் தொல்லை இருக்காது. கடந்த காலத்தில் உங்கள் பேரில் இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டின வீட்டில் இந்த வாரத்தில் நீங்கள் போய் குடித்தனம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் சனி ஜென்ம சனி நடக்கும்பொழுது நடக்கக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் கும்பராசிக்கு நடக்க போகிறது. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். பணப்பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைத்தாலும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு உங்களுக்கு சில தேவையற்ற சஞ்சலங்களை ஏற்படுத்தும். உங்களை கௌரவ பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் கௌரவத்துக்காக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சில தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் தண்டனை ஏற்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. உங்களுக்கு தண்டனை இல்லை, அனாவசியமாக நீ அந்த தப்பு பண்ணியிருப்பியோ அப்படின்னு கேள்வி வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் நேரடி மோதல் இந்த வாரத்தில் ஆரம்பிக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த ஒரு 15 நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 15 நாட்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை கடன் கட்ட சொல்லுவாங்க. அதாவது வட்டி கட்டியிருப்பீங்க, பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டியிருப்பீங்க. இல்லை எங்களுக்கு கிரெடிட் வரல, நீங்கள் வட்டி கட்டி தான் ஆகணும் அப்படிம்பாங்க. சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ பணத்தை கட்டிடுங்க, அதுக்கப்புறமா சண்டை போட்டு பணத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய யோகம் இருந்தாலும் தேவையில்லாத அவச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் காலேஜில் படிக்கிறதா இருந்தால் யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் மாட்டுவீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது தேன் எடுக்கிறவன் ஒத்தன், புறங்கையை நக்கிறவன் ஒத்தன்னு சொல்லுவாங்க. எவனோ ஒருத்தன் பண்ணின தப்புக்கு நீங்கள் மாட்டுவீங்க. ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உக்ர தெய்வம் காளியை வழிபட்டு வாருங்கள்.
உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு அந்த அன்னையின் அருள், காளி தேவியின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இந்த வாரத்தை துவக்கிறாரு தன் பயணத்தை. இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கஜகேசரி யோகம், உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இதுநாள் வரைக்கும் உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பயணத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கக்கூடிய யோகமான காலம் ஆரம்பமாகிறது. கடந்த ஒரு 2-3 மாதமாக, ஏன் ஒரு 5 மாதமாக உங்களுக்கு இருந்த அவஸ்தைகள் இருக்குது பாருங்கள். பதட்டத்தில் பைத்தியம் முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்க. அந்த பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. படிப்பு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக, கிரியேட்டிவ் திங்கிங் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், வழக்குகள் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும். சொந்த வீடு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு, உங்கள் பேரில் கை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த மீன ராசியில் பிறந்த அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்கள் சாமானெல்லாம் தூக்கிண்டு, உங்கள் வீட்டு சாமானெல்லாம் தூக்கிண்டு அலையிற மாதிரி இருக்குது. அதனால் அலைச்சல் தரக்கூடிய வாரமாக இந்த வார கடைசி இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, பெருமாளை வழிபட்டு வாருங்கள். பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்கும் உண்டான உபாயத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு அவருக்கு பிரதி உபகாரமாக அவரை எப்படி வழிபடணும்னு இருக்கு. அவருடைய பாதத்தில் தினமும் ஒரு தாமரைப்பூவை வச்சுட்டு வாங்க. ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் 3 வெள்ளிக்கிழமை, 7 வெள்ளிக்கிழமை ராத்திரி 8லேருந்து 9 மணிக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கிறதுக்கும் கடன் சுமை குறைவதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக அமையும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் பணபலமும் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைய வேண்டும். அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.